Hello Nanba, welcome back to my channel. Today's topic about aptitude. நம்ம எல்லாருக்குமே ஆப்டிடியூட்னா என்ன நல்லாவே தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். நீங்க எந்த ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போனாலும் அங்க மொத்தமா 4 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்டிடியூட், செகண்ட் ஒன் ஜிடி அதாவது குரூப் டிஸ்கஷன், தேர்ட் ஒன் டெக்னிக்கல் ரவுண்ட், ஃபோர்த் ஒன் ஹெச்ஆர் ரவுண்ட். ஸோ நீங்க உங்களோட ட்ரீம் ஜாப் அடையிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான ஆப்டிடியூடை கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம அதை பத்தி தான் இந்த மொத்த சீரீஸ்லயுமே பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ அந்த பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம அமைக்கிடுங்கப்பா. Now let's get into this video. ஆப்டிடியூட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஷார்ட்கட் டெக்னிக்ஸ். இந்த ஷார்ட்கட் டெக்னிக்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்காக. நீங்கள் இப்போ ஒரு கம்பெனி போனீங்கன்னா 100 கொஸ்டினை கொடுத்து அது 1 ஹவரில் சால்வ் பண்ண சொல்லுவான். அந்த கணக்குப்படி பார்த்தா 45 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே மேஜர் ரோல் பண்ணும். ஸோ அதுக்காக தான் ஷார்ட்கட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு சம்மாக இருக்கட்டும் அதை வந்து நீங்கள் அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸை வச்சு தான் போடுவீங்க. அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னா ஆடு, சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த 4ம் தான் அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த 4த்தையும் எப்படி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக போடுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் அண்ட் சப்ராக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஆட் அண்ட் சப்ராக்ஷன்லேயே பெருசாக எதுவும் ட்ரிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி அதில் எல்லாருமே கம்ஃபர்டபுளாக தான் இருப்பீங்க. எதை சம்ம கொடுத்தாலும் ஈஸியாக போட்டுருவீங்க. இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுற சில டெக்னிக்ஸை சொல்கிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 43 + 26 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 26லேருந்து 20 மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கணும். லைக் 43 + 20 + 6 அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த 20யை 10 ஆட் பண்ணிக்கணும். 53 63 + 6ன்னு இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 69 அப்படின்னு கிடச்சிரும். இதுவே நான் பெரிய நம்பராக இருந்தால் எப்படி ஆட் பண்ணுவேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1537 + 3459. இங்கே நம்ம அதே மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3459லேருந்து 3000 மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறோம். லைக் 1537 + 3000 + 459. இப்போ இந்த 3000-ஐ 1000 ஆட் பண்ணிக்க போகிறோம். 2537, 3537, 4537 + 459. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4997 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ பேசிக்காக நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா நம்பர்ஸை ரவுண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம எவ்வளோக்கு அந்த நம்பர்ஸை ரவுண்ட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மல்டிப்ளிகேஷன் எப்படி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று 2 × 2, இன்னொன்று 3 × 3. ஃபர்ஸ்ட் இந்த 2 × 2 பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 12 × 34 அப்படின்னு ஒரு சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சம்மை எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 × 4 மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 2 × 4 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு ஆன்சர் 8ன்னு கிடைக்கும். 8 தூக்கி இங்கே போட்டுக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 3 × 2 + 1 × 4. 3 × 2 6, 1 × 4 4. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 10ன்னு ஆன்சர் கிடைக்கும். 0 தூக்கி இங்கே போட்டுக்கிட்டு 1 நம்ம கேரி பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப்பில் 1 × 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு 3ன்னு ஆன்சர் கிடைக்கும். +1 நம்ம கேரி பண்ண 1 இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் 4ன்னு கிடைக்கும். 4 தூக்கி இங்கே போட்டால் நமக்கு ஆன்சர் 400 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு சம்மை போடலாம். 42 × 79. ஸோ இந்த சம்மை இதே மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி 2 × 9 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு ஆன்சர் 18 கிடைக்கும். 8 தூக்கி இங்கே போட்டுட்டு 1 நம்ம கேரி பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பில் அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 4 × 9 + 7 × 2. 4 × 9 36, 7 × 2 14. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 15 கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம கேரி பண்ண 1 ப்ளஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் பண்ணால் 51 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல 1 தூக்கி போட்டு 5 கேரியில் போட்டுக்கலாம். தேர்ட் ஸ்டெப்பில் 4 × 7. 4 × 7 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு 28 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ கேரி பண்ண 5 இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பண்ணால் நமக்கு 33 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். 33 தூக்கி இந்த இடத்துல போட்டால் நமக்கு ஆன்சர் வந்து 3318 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ 3 × 3 மெத்தடை பற்றி பார்க்கலாம். 532 × 749.
இப்போ இந்த சம்மை எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா 2 into 9 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு ஆன்சர் 18 அப்படின்னு கிடைக்கும். 8 தூக்கி இங்கே போட்டுட்டு 1 கேரி பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப்ல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 4 into 2 8, 3 into 9 27. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 35 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ கேரி பண்ண 1 இந்த இடத்துல ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 36 கிடைக்கும். 6 தூக்கி இங்கே போட்டுட்டு 3 கேரி பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப்ல இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். எப்படின்னா 5 into 9 45, 7 into 2 14, 3 into 4 12. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 71 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ கேரி பண்ண 3 இந்த இடத்துல நம்ம பிளஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணா நமக்கு 74 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். 4 தூக்கி இங்கே போட்டுட்டு 7 கேரி பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஸ்டெப்ல லெஃப்ட் சைடு இருக்கிறத நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 5 into 4 20, 7 into 3 27. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 41 ஆன்சர் கிடைக்கும். கேரி பண்ண 7 இதோட பிளஸ் பண்ணா 48 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 8 தூக்கி இங்க போட்டுட்டு 4 கேரி பண்ணிக்கலாம். இப்போ ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா 7 into 5 இதை நம்ம ஆட் பண்ணோம்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 35 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த 35ஓட கேரி பண்ணி இருக்கிற 4 ஆட் பண்ணா நமக்கு 39 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இந்த 39 அப்படியே இங்க போட்டோம்னா நமக்கு இந்த சம்மோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் எப்படி ஃபாஸ்டா பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இதுல டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் அது கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஸ்கொயர் ரூட்டோட ஷார்ட்கட்ஸை பத்தி பார்க்கலாம். 1 square equal to 1, 2 square equal to 4, 3 square equal to 9, 4 square equal to 16, 5 square equal to 25, 6 square equal to 36, 7 square equal to 49, 8 square equal to 64, 9 square equal to 81, 10 square equal to 100. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1 எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி அதே 1ல தான் இங்க எண்ட் ஆகுது. 4ம் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி 4ல எண்ட் ஆகுது. 9 எங்க ஸ்டார்ட் ஆகுதோ 9ஓட எண்ட் ஆகுது. 6 6ஓட எண்ட் ஆகுது. 5 5ஓட எண்ட் ஆகுது. ஓகேங்களா? வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்பர்ஸ் எண்டிங் வித் 5 ஓட ஷார்ட்கட்ஸ் பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 75 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 75ஓட ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எந்த நம்பர் 5ல நமக்கு எண்ட் ஆனாலும் அங்க வந்து 25 போட்டுக்கோங்க. எந்த நம்பர் 5ல அதாவது ஸ்கொயர் ரூட்ல எந்த நம்பர் 5ல எண்ட் ஆனாலும் அதை 25 போட்டுக்கோங்க. இப்போ இந்த 7க்கு அடுத்த நம்பர் என்னது? 8. 7 into 8 என்னது? 56. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு சம் சொல்றேன், அதுவும் போட்டு பார்ப்போம். 95 ஸ்கொயர். இப்போ இங்க 5ல எண்ட் ஆகுறதுனால நம்ம 25 போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 9ஓட அடுத்த நம்பர் என்னது? 10. 9 into 10 90. 90 போட்டுக்கிட்டோம். ஸோ இதோட ஆன்சர் 9025. ஸோ இந்த மாதிரி சிம்பிளா நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6084. இந்த சம்ம எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் 3 or 4 டிஜிட்ல கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் கண்டிப்பா 2 டிஜிட்ல தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சம்ம எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இந்த சம்ல பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகுறது வந்து 4ல எண்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல 4ல எதெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். 4ல 2 இருக்கு, அப்புறம் 8 இருக்கு. 2 or 8ன்னு போட்டுக்கலாம். அப்புறம் 2 டிஜிட் இந்த பக்கமும் 2 டிஜிட் இந்த பக்கமும் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா 60 இருக்கு. 60க்கு ஈக்குவல் ஆர் லெஸ் தென் நம்பர் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இங்க 49 இருக்கு. இதுக்கு மேல 64 தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பெரிய நம்பரா போகுது, அதனால வந்து 49 எடுத்துக்கலாம். 49க்கு வந்து 7 நீங்க போட்டுக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 7 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் 2ஆ ஆர் 8ஆன்னு தான் தெரியல. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. நான் அந்த 2 மெத்தடுமே சொல்றேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். 2 and 8 72 and 78 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 72க்கு க்ளோசர் நம்பர் 70, 78க்கு க்ளோசர் நம்பர் 80. இப்போ இந்த 70 ஸ்கொயர் பண்ணா 4900 கிடைக்கும். இந்த 80 ஸ்கொயர் பண்ணா 6400 கிடைக்கும்.
இப்போ இந்த 2 நம்பர்ல கொஸ்டினுக்கு எது க்ளோஸரா இருக்குன்னு பார்த்தா ஆப்வியஸா 6400 தான் நமக்கு க்ளோஸரா இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 78. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி செகண்ட் மெத்தடை பத்தி பார்க்கலாம். 72க்கும் 78க்கும் 8க்கும் சென்டர் நம்பர் வந்து 75. இப்போ இந்த 75 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 5625 வரும். இப்போ நம்ம இந்த கொஸ்டின் கூட நம்ம இதை கம்பேர் பண்ணோம். எப்படி கம்பேர் பண்ணோம்னா, கொஸ்டின் இதை விட அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து 78. இல்ல கொஸ்டின் இதை விட கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் 22. இங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல வந்து 6084 இருக்கு. ஸோ இதை விட கொஸ்டின் அதிகம். ஸோ அப்போ வந்து நமக்கு ஆன்சர் 78. சப்போஸ் ஸ்கொயர் ரூட்ல வந்து 3 டிஜிட்ல கொஸ்டின் வந்துச்சுன்னா அது எப்படி பிரிக்கணும்னா 1 டிஜிட் இந்த பக்கமும் 2 டிஜிட் இந்த பக்கமும் சொல்லிட்டு பிரிக்கணும். ஓகேங்களா? நம்ம இப்போ பார்த்த சம்பளம் நமக்கு 4 டிஜிட் இருந்தது. அதனால நம்ம வந்து 2 டிஜிட் இந்த பக்கம் 2 டிஜிட் இருந்ததுன்னு சொல்லிட்டு சென்டரா பிரிச்சிட்டோம். அதுவே 3 டிஜிட்ல நமக்கு வந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா 1 டிஜிட் இந்த பக்கம் மீதி இருக்கிற 2 டிஜிட் இந்த பக்கம் சொல்லிட்டு கொஸ்டினை பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கியூப் ரூட்டை பத்தி பார்க்கலாம். கியூப் ரூட்ல அதே மாதிரி தான் 1 கியூப் ஈக்குவல் டு 1, 2 கியூப் ஈக்குவல் டு 8, 3 கியூப் ஈக்குவல் டு 27. இந்த மாதிரி 10 கியூப் வரைக்கும் போட்டுக்கணும். இப்போ இங்கே நோட் பண்ணீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸே இல்லை. 1 1ல தான் எண்ட் ஆகுது, 4 4ல, 5 5ல, 6 6ல, 9 9ல, 2 8ல எண்ட் ஆகுது, 8 2ல எண்ட் ஆகுது, 7 3ல, 3 7ல. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயர் ரூட்ல வர மாதிரி ரிப்பீட்டட் நம்பர்ஸே கிடையாது. இப்போ கியூப் ரூட் ஆஃப் 157464. இப்போ இந்த சம்மை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்க லாஸ்டா எண்ட் ஆகிற 4 அப்படியே தூக்கி போட்டுக்கலாம் 4ன்ட்டு. இப்போ இதை 3 டிஜிட்டா டிவைட் பண்ணிக்கலாம் சென்டரா. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த 157 இங்க செக் பண்ணணும். லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டுவா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா 125 இருக்கு. 157 விட 125 லெஸர் தென். ஸோ அதனால நம்ம வந்து 5ன்னு எடுத்துக்கிறோம். இந்த 5 தூக்கி இங்கேயே போட்டுக்கணும். இப்போ ஆன்சர் வந்து 54 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்படிதான் கியூப் ரூட்டோட ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்றது. இப்போ இதுவே நமக்கு 5 டிஜிட்ல வந்திருந்தா நம்ம வந்து அதை எப்படி பிரிக்கணும்னா 2 டிஜிட் இந்த பக்கம் 3 டிஜிட் அந்த பக்கம். ஸோ அந்த மாதிரி பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விடுங்க. நான் இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.